கரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்னங்கடி அக்கா வீட்டு கிளம்பாம கிச்சனில் வந்து உட்காந்துட்டீங்க? அடி இருடி, இப்போதான் எழுந்தோம், ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோம் காஃபி குடிக்கிறதுக்கு. காயு பிள்ளைகளை தொந்தரவு பண்ணாத, அவங்க இப்போ தான் எழுந்திருக்காங்க. காஃபிலாம் குடிச்சிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு அப்புறமா கிளம்புவாங்க. நானே கொண்டு போய் விட்டுறேன். ஆமாம், நான் இப்போ தான் எழுந்தேன். மழை முன்னாடியே எழுந்துட்டா. பார்த்தீங்கன்னா குளிச்சு இவ்வளோ மங்களகரமாக உட்காந்துருக்கானு. ஆமாம், நீ தான் கும்பகர்ணனுக்கு தங்கச்சியாச்சே. நீ இவ்வளோ சீக்கிரம் எழுந்ததே பெரிய விஷயம்தான். ஆமாம், நைட்டு சீக்கிரம் தூங்கினா தானக்கா சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். லேட்டாக தூங்கினா லேட்டாக தானே எழுந்திருப்பாங்க. மலரு வாயை மூடிட்டு இரு. லேட்டாக தூங்கினாலா? லேட்டாக தூங்குற அளவுக்கு மேடம் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? அதை அந்த மேடம்கிட்ட கேளுங்கக்கா. ஜோகி, ஏண்டாமா புது இடன்றனால தூக்கம் வரலையா என்ன? பாத்தியா, எங்க மாம்சு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப தான், அங்க திரும்பி சொல்லு. ஆமா மாமா, புது இடம்ல, அதனால கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் தூங்கிடுவேன். என்னடி சொல்ற? உன் தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் புது இடம் பழைய இடம் அப்படிலாம் எதுவுமே இல்லையே. எங்க போனாலும் கவுந்தடிச்சு தூங்கிடுவேன். நீ என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க? இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. நீ மூடு. சீரோடு. ஏய், என்னன்னு தெரியலடி, தூக்கம் வரலடி, அதனால தூங்க லேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டேன். அப்படி சொல்லு. ஃபோன் நோண்டிட்டு தூங்காம இருந்திருப்ப. ஏய், ரொம்ப நேரம்லாம் ஃபோன் யூஸ் பண்ணல, கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். விடு காயு, எல்லாம் காலேஜ் போகிற வரைக்கும் தான். அப்புறம் காலேஜ் போயிட்டா பிஸி ஆயிடுவாங்க. எப்படா வந்து வீட்டில் தூங்குவோன்னு தான் தோணும். ஸோ சரியாயிடும், விடு. என்னவோ, ஃபோன் முதல்ல நீ யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ண. நான் கம்மி பண்ணுறது இருக்கட்டும், நீ முதல்ல கம்மி பண்ண. அங்கே பாரு, கையில் ஃபோன் வச்சுட்டு தான் சுற்றி தர்றேன். ஏய், மினிக்கு கால் பண்ணி சொன்னேன்டி நீங்கள் வரீங்கன்னு, அதனால கையில் ஃபோன் வச்சுருக்கேன். சரியா சமாளிக்கிறேம்மா. பொடி பேத்தியா. சரி, ஓகேடாம்மா. நீங்கள் இங்கே போகிறதுலாம் ஓகே தான். ஆனால் உங்களே நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? மாம்சு, அங்கே போகிறதே அக்காவுக்கு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு தான். அங்கே போய் எங்களை பார்த்துக்க முடியுமா? 2 days தானே, எல்லாமே சரியாயிடும். ஏய் ஆமாடி, 2 daysனோட ஞாபகம் வருது, உனக்கு பர்த்டே வேற வருது. அதுக்குள்ளே சீக்கிரம் வரப்பாரு. ஏய் ஆமாம்ல, இவளுக்கு பர்த்டே வருது, பர்ச்சேஸ் பண்ண போகணும். இந்த டைமில் நீ எங்கே போறியாடாமா? ஆமாம், கவலைப்படாதீங்க. நாளைக்கு பர்த்டேனா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடுவேன், ஓகேவா? வர்றதுலாம் இருக்கட்டும், பர்ச்சேஸ்க்கு போகணுமேடி. ஆமாம், உனக்கு ட்ரெஸ்ஸு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்ல. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே வாங்கிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஓ அப்படி. உனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். ஆனால் கிஃப்ட்டு வந்து உனக்கு லைஃப்லேயே மறக்க முடியாத கிஃப்ட் தான் நாங்கள் தரப்போகிறோம். பாரு, பிங்கிக்கு அடிச்சிருக்கல அக்கா. அங்கே அகில் என்னவோ அதான் சொல்கிறாரு, இங்கே இந்த என்னவோ அதான் சொல்கிறாரு. சூப்பர் டி. நீ பாயை மூடுடி. அப்படி என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க மாமா? கொடுக்க போகிறாரு இல்லடி, கொடுக்க போகிறோம். ஓ, 2 பேரும் சேர்ந்தா? சரி, ஓகே ஓகே, வெயிட் பண்ணுறேன். என்னடாம்மா எல்லாரும் கிச்சனில் மாநாடு போட்டிங்க? உங்களை பார்க்க தாத்தா வந்தேன். ஆக்சுவலாக ஒரு காஃபி வேணும், அதுக்கு தான் வந்தேன். பார்த்தா இவங்க எல்லாரும் என்னை சுற்றி வளைச்சு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. மாயாடி, உனக்கு இல்லாத காஃபியா? இரு, அத்தை போய் போட்டு வரேன். ஐயோ அத்தை, அத்தை அக்கா போட்டு கொடுத்துட்டா, நான் குடிச்சிட்டேன். அப்படியா? நல்லா இருந்ததாடாமா? என்ன நக்கலா? என்னத்த, நான் காஃபியும் நல்லா தானே போடுவேன். இல்லடாம்மா, சும்மா கேட்டேன். நீ சக்கரைலாம் கொஞ்சம் கம்மியாக போடுவியே, அவள் கொஞ்சம் கூட போட்டு சாப்பிடுவாளே, அதனால கேட்டேன். அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக தான் போட்டு கொடுத்தேன். நல்லா தானே இருந்தது. 2 பேர் சொல்லுங்கள். பொய்லாம் சொல்ல தெரியாது காயு, வேணா ஓகே அப்படின்னா சொல்லலாம். ஓகே, இனிமேல் காஃபின்னு கேட்டு வா, உனக்கு சுடுதண்ணி தான் கொடுப்பேன். அது பெஸ்ட்டு. நீ காஃபின்னு ஒன்று கொடுக்குற பாரு, அதுக்கு சுடுதண்ணியே பெஸ்ட்டடி. போங்க, எல்லாரும் கலாய்க்கிறீங்க. உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன், அதை நான் இப்போ சொல்லவே மாட்டேன் யாருக்குமே. பாரு, அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? என்னடி, ஏதாவது குக்கிங் கிளாஸ் போறியா? ஏய் சி, வாய முடு. சரி, வேற என்ன? அதை இப்போ சொல்ல மாட்டோம். நீங்கள் மினி வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் சொல்கிறோம். ஆமாம்ல, மினி வீட்டுக்கு வேற போறீங்களா? சரிடா, நான் போய் டிஃபன் செஞ்சிடறேன், சாப்பிட்டு போங்க. சரிங்கக்கா. சரி ஓகே, நானும் குளிச்சு கிளம்புறேன். போயிட்டு வரி பண்ணி. நான் போகிறதுலாம் இருக்கட்டும், சீக்கிரம் குக்கிங் கற்றுக்க. ஓகே? ஆமாம், இந்த அம்மா அப்படியே சமைச்சு கழிச்சிருவாங்க. ஏய், மனசாட்சி தட்டு சொல்லடி, நான் காஃபியாவது சூப்பராக போடுவேன். என்ன மாமா, நீங்கள் குடிச்சிருக்கீங்கல்ல, சொல்லுங்க அவர்கிட்ட. ஆமாடி காயு, உன்னோட காஃபியை விட பிங்கிக்கு போகிற காஃபி நல்லா இருக்கும். ஓ அப்படி. அப்போ இனிமே அவளே சாப்பாடுலாம் செஞ்சு போடுவான், பரிமாறுவா, சரிங்களா? இனிமே என் கையால் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டேன், போங்க. சும்மா சொன்னேன்டி, சும்மா குழந்தைங்களோட சேர்ந்து விளாண்டேன். ஐயா, விளாட்ற மூஞ்ச பாரு. இந்த ஃபேஸை பார்த்தானே டி லவ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கிட்ட? சிப்படா. நீங்க போடா, வாமல போடா. அப்படி தாண்டா சொல்லுவேன். வாயை உடைச்சிருவேன்டி. போட பாப்போம்.
இருடி 10 மந்த்துக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. கன்ஃபார்மாக பண்ணிட்டேன். ஆமாம். விண்ணை தாண்டி வருவேனே என் கைகளே பிடிப்பாயா துள்ளாத மனம் துள்ளும் உன் காதல் கொஞ்சம் தருவாயா உன் கண்கள் மொழி பேச ஐ லவ் யூ டி அழகி. சாரிடி, உன்னை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி நானே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல. என்னை மன்னிச்சிரு. எல்லாமே சரியாயிடும். இன்னும் 3 to 4 days தான் இருக்குது. எல்லாமே சரியாயிடும், ஓகேவா? என்னோட காதலை உன்கிட்ட சொல்லும்போது உன்னோட முகத்தில் உள்ள சந்தோஷத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி நீ சொல்லும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் தெரியுமா? அதுக்கு வார்த்தையே இல்லைடி. நீ எனக்கு லைஃப்பில் கிடச்ச பொக்கிஷோண்டி. உன்னை என்றைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தாண்டி. எப்போவுமே என் கூட இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நெருக்கமாக இருக்கணும் கடைசி வரைக்கும். ஒரு நாள் உன்னை பார்க்கலைன்னாலும் ஏதோ நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குடி. ஒரு நாள் உங்ககிட்ட பேசலைன்னாலும் என் மனசு அவ்வளோ வலிக்குது. நேற்று என்கிட்ட பேசாமல் இருந்தது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? அட் த சேம் டைம் உன்னை சமாதானப்படுத்தி உங்ககிட்ட இருந்த அந்த சிரிப்பு, உன்னோட பேச்சு, அந்த முத்தம் எல்லாத்தையும் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை எனக்கு லைஃப் லாங் நீ தாண்டி கொடுக்க போகிற. நீ மட்டும்தான். தர்ஷினி, பிரியா இவங்களாம் ஜஸ்ட் பாசிங் லவ். இவங்களாம் என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் கூட ஒட்டாத ஆளுங்க. நீ அவங்கள நினச்சலாம் பயப்படவே வேணாண்டி. இந்த மாமா எப்போவுமே இந்த மித்ராவுக்கு தான் சொந்தம். மண்ணை முதல் முறை பார்த்திட தாயின் கருவறை சொன்னது. என்னை முதல் முறை பார்த்திட. ஆத்தி யாரு? மாமா கதவை திறங்க மாமா. ஆத்தி இவளா? இவ எதுக்கு இப்போ ஏன் ரூம் கதவை தட்டிட்டு இருக்கா? அகில் மாமா உள்ள தானே இருக்கீங்க? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இவ வேற கூப்பிட்டுட்டே இருக்காளே. நான் வேற அந்த ஃபோட்டோ தான் இருக்குது, இவளுக்கு வாங்கின திங்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இவள் உள்ளே வந்தானே எல்லாத்தையும் பார்த்துருவாளே. அவள் மட்டும் பார்த்துட்டா அவ்வளோதான், நான் காலி. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? மாமா கதவை திறங்க மாமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? தர்ஷினி, இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா? நீ போய் அங்கே உட்காரு, நான் வரேன். மாமா நான் ரூம்குள்ளே தான் வரணும். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஆத்தி இவ போகமாட்டா போல இருக்கே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. தர்ஷினி, நான் ரெடி ஆகிட்டு வரேம்மா. நீ அங்கே சோஃபா இருக்கலாம், அங்கே உட்காந்துட்டுறேன், நான் வரேன். சரி ஓகே மாமா, நாங்கள் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சீக்கிரம் வாங்க. வரேன், போ. ஆத்தி இவ மட்டும் உள்ளே வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டா அவ்வளோதான். அகில், நீ காலி ஆகிடுவ. அதுக்கு முன்னாடி அவர் ரூம்குள்ளே வரதுக்குள்ள நீ ரூமை விட்டு வெளில போய் லாக் பண்ணிடு. ஏமாம்மா எதுக்கு டோரை இப்போ லாக் பண்ணீங்க? இப்போ எதுக்கு நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு வெளில வந்து நிற்கிறீங்க? அது வந்து தர்ஷினி, உள்ள ரூமில் நிறைய காஸ்ட்லியான திங்ஸ் அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது. ஏதாவது காணா போயிடுச்சுன்னா யாரையும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதனால எப்போவுமே என்னோட ரூம் டோரை நான் லாக் பண்ணி தான் வச்சுருப்பேன். மாமா என்ன மாமா சொல்கிறீங்க? யார் உங்கள் ரூமில் இருக்க பொருளை எடுப்பாங்க? யார் வேணால் எடுக்கலாம் தர்ஷினி. இது திருட வந்து நம்ம ரூம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானா, அதனால தான் எப்பவுமே லாக் பண்ணியே வச்சுருப்பேன். மாமா நீங்கள் பேசுகிறது ரொம்ப காமெடியாக இருக்குது. திருட வந்து கீழே இருக்க ரூம்லாம் விட்டுட்டு மேலே வந்து உங்கள் ரூமில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போவானா? என்ன மாமா சொல்கிறீங்க? அப்படி பார்த்தா அத்தையோட ரூம், அப்புறம் அனிதாவோட ரூம், அர்ஜுனோட ரூம், எங்களோட ரூம் எல்லாமே ஓப்பனில் தானே இருக்குது. இல்லைம்மா, நான் எப்போவுமே ரூமை லாக் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதனால தான் லாக் பண்ணியே இருக்கட்டும். பொய் சொல்லாதீங்க மாமா. முதல்ல இங்கே வரும்போது உங்கள் ரூம் லாக்கில் இருக்காது, ஓப்பனில் தான் இருக்கும். நம்மளாம் அங்கே தானே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், மறந்துட்டீங்களா? ஆத்தி பாயிண்ட்டை பிடிக்கிறாளே. இல்லைம்மா, அதாவது ரூம்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் யாரையுமே இப்போ ரூம்குள்ளே விடுறதில்ல. அனிதா அம்மா கூட விடுறதில்ல. வேணா கேளு, எப்போவுமே ரூம் லாக்கில் தான் இருக்கும். நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். போங்க மாமா, சும்மா சொல்லாமல் நீங்கள் கீ கொடுங்க, நான் போயிட்டு உங்கள் ரூம்லாம் பார்க்குறேன். ஐயோ, இப்போ எவனுமே வரமாட்டான். நான் மாட்டிட்டு முழிக்கும் போது எவனாவது வர்றான்னா பாரு. இப்போ நான் எப்படி சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியலையே. என்ன மாமா புலம்பிட்டு இருக்கீங்க? கீ கொடுங்க. நான் தான் சொல்கிறேன்ல தர்ஷினி, ரொம்ப ரொம்ப டர்ட்டியாக இருக்குது என்னோட ரூம். அதனால தான் சொல்கிறேன். என்ன மாமா சொல்கிறீங்க? ரூம் 30 இருந்ததுன்னா உங்களை விட்டு க்ளீன் பண்ணலாம்ல? இல்லை தர்ஷினி, என் ரூமில் நான் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன். அம்மாவே அலோவ் பண்ண மாட்டேன். இல்லை இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன் தர்ஷினி. என்ன மாமா சொல்கிறீங்க? நீங்கள் கீ கொடுங்க, நான் பார்க்குறேன் அப்படி என்ன குப்பையாக இருக்குன்னு. ஐயோ, என்ன இவங்க 2 பேரும் இங்கே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. தர்ஷினி சொன்னா கேளு. அதெல்லாம் கேட்க முடியாது, நீங்கள் கொடுங்க ஃபஸ்ட்டு. என்ன எங்க பிரச்சனை? 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா முருகா, வாடாடே. என்னாச்சு மாமா?
இல்லைடா, தர்ஷினிக்கு ரூம்குள்ளே போகணுமா, அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ரூம் ரொம்ப டர்ட்டியாக இருக்கும், போக முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்டா. என்னது உங்கள் ரூம்குள்ளே போகணுமா? உங்கள் ரூம்குள்ளே போக முடியாது அவ. ஏன் நான் போக முடியாதுண்ணா? இவரும் அதான் சொல்கிறாரு, நீனும் அதான் சொல்கிறேன். நான் போய் தான் ஆகணும். ரூம் குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கூட க்ளீன் பண்ணிக்கிறேன். அவரை கீ தர சொல்லுங்கள். டேய் மாமா, எப்படி சிக்கியிருக்கேன் பார்த்தியாடா? ஏதாவது காப்பாற்றி விட்றா. ஐயோ, அங்கே அவன் ஃபோட்டோலாம் வச்சுருக்கானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தர்ஷினி, நீ எப்படி க்ளீன் பண்ணுவ? வீட்டிலே உனக்கு ஒரு வேலையும் தெரியாது, க்ளீன் பண்ண மாட்டேன். இப்போ அவன் ரூமை க்ளீன் பண்ணுவியா? அதெல்லாம் கூட நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. அண்ணா பரவாயில்ல, அகில் மாமாவோட ரூமுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, அதனால தான் போய் போயிட்டு அவர் நிறைய ஃபோட்டோலாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் வால் ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேம் தானே இருக்கும், அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே வரலாம், அவர் ரூமும் க்ளீன் பண்ணி கொடுத்து வரலான்னு ஐடியா. ஸோ நீ கீவே கூட நம்ம 2 பேரும் உள்ளே போகலாம். இப்போ ஒரு அவசரத்துக்கு பிறந்தவ. தர்ஷினி சொன்னா கேளு, மேற்கொண்டு உனக்கு டஸ்ட் அலர்ஜி வேற இருக்கு. இதில் நீ உள்ளே போய் க்ளீன்லாம் பண்ணினா ரொம்ப இதாகிடும். அவன் ரூம் எப்படி வச்சிருப்பான் தெரியுமா? கேவலமாக வச்சிருப்பான். அதனால தான் நானும் அவன் ரூம் பக்கமே போகிறதில்ல. ஆமாம் கேளு, உங்கள் அண்ணெல்லாம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு காரை துப்பிட்டு போயிட்டான். அதுலேருந்து ரூம் பக்கமே வரதில்ல தர்ஷினி. ரூமில் போய் பேசி என்ன பண்ண போகிறோம்? இப்படி கூட காத்தாட உட்காந்து பேசலாம் தர்ஷினி, வா. நீங்கள் 2 பேரும் இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லும் போது எனக்கு போகணும்னு தோணுது. ஓ ஓகே, நாங்கள் 2 பேரும் நீ ரூம்குள்ளே போகணும்னு சொல்கிறோம். அப்போ நீ போகக்கூடாதுன்னு உனக்கு தோணும்ல? என்ன கிண்டலா? தர்ஷினி எதுக்கு தர்ஷினி? சொன்னா கேளு தர்ஷினி. மாமா, நான் ரூமை க்ளீன் பண்ணி தரேன் உங்களுக்கு. பட் நான் பண்ணலாம்ல, நான் பண்ணி தரேன். டேய் மாமா, இவ வேற. பைத்தியக்காரி, உனக்கு தான் டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல, எப்படி பண்ணுவேன்? எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு உனக்கிட்ட எப்படா சொன்னேன் நானே? ஐயோ, இல்லையா உனக்கு அப்ப? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டேய் மாமா, டேய் இருடா, இவ வேற மாமா மாமா நம்மளை கோமால தள்ளிடுவான் போல இருக்கு. இவன் லவ் பண்ணுறதுக்கு நம்மளோட சாக வேண்டியதாக இருக்கு. தர்ஷுன் எங்கே போனா? என்னை மட்டும் தனியாக மாட்டி விட்டு. தர்ஷினி, உனக்கு அப்பா கால் பண்ணாரமே, நீ எடுக்கலையா? எனக்கு கால் பண்ணாரு, நான் அதை சொல்ல தான் உன்னை தேடியே வந்தேன், மறந்துட்டு பாரு. அச்சோ ஆமா தர்ஷா, டேடி கால் பண்ணும்போது நான் குளிச்சுட்டு இருந்தேன்னா, திரும்ப வந்து பண்ணலான்னு நினைக்கும் போது அகில் மாமா ஞாபகம் வந்துச்சு, இவரை பக்கம் வந்துட்டேன். அதில் நான் சுத்தமாக மறந்துட்டேன். சரி நான் போய் டேடிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மாமா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். போமா, போய் பொறுமையாக பேசிட்டு வா, போ. ஓகே ஓகே. போமா தாய், போ. அப்பா தர்ஷா, தேங்க்ஸ்டா. நீ மட்டும் வரலைன்னா கண்டிப்பாக உன் தங்கச்சிட்ட மாட்டிட்டு நான் முழிச்சிட்டு இருந்திருப்பேன்டா. டேய் மாமா, உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிறது தான் வேலையா? டேய் என்னடா சொல்கிற? நான் என்னடா பண்ணேன்? அவ்வளோ தாண்டா வாண்டடா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அட போ மாமா, உன்னை வந்து காப்பாற்றுறதே என் வேலையாக போச்சு. சரிடா, ரொம்ப பிக்கு பண்ணாத. மாமா மச்சனுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ணிக்கிறது இல்லையா? அது சரிதான். சரி, ரூமில் தங்கச்சி ஃபோட்டோ இருக்கு, அதனால தானே அவளை விட மாட்டேன்ற. டே தர்ஷா, ஃபோட்டோ தட்ஸ் நாட் அ மேட்டர்டா. அதை கூட ஒழிச்சு வச்சிடலாம். பட் அவளுக்கு வாங்கின கிஃப்ட்ஸு அப்புறம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. அவள் பார்த்தான்னு வச்சுக்கவே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா. அவளை சமாளிக்க முடியாது. அதுதான் எனக்கு ரொம்ப பயமே. அது சரி, இதுக்கே இவ்வளோ பயப்படுற? எப்படி நீ உங்கள் மத்தியில் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற இல்லைடா, போகிறோம். சரி, போகிறோம். ஏதாவது ஐடியா வச்சுருக்கியா? அம்மாவெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிடலாம்டா. ஈவினிங்காக இவங்களாம் இல்லாதப்போ அப்புறம் தான் எடுத்துகிட்டு போகணும். டேய், அத்தை ஒர்க் போயிடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங் எங்கேயா போயிடுவாங்கன்னு வச்சுக்கோ. இவன் என் தங்கச்சி இங்கேயே தானடா இருப்பா, அவளை எப்படி சமாளிப்ப? ஆமாடா மச்சான், அதை யோசிக்கவே இல்லை பார்த்தியா? அவளை என்னடா பண்ணலாம்? எது என்ன பண்ணலாமா? என்னடா என்கிட்ட கேட்குற? ஐயோ தெரியலடா. டே தர்ஷா, ஒரு ஐடியாடா. என்ன ஐடியாடா சொல்லு. டேய் பேசாம ஒரு தூக்கு மாத்திரையை போட்டு உன் தங்கச்சி தூங்க வச்சிருவான் அன்னைக்கு நைட் மட்டும். டேய், அவன் என் கூட பிறந்த தங்கச்சிடா. டேய், நான் என்ன தூக்க மாத்திரை போட்டு கொல்ல வேண்டாம் சொல்கிறேன். ஒரு 1/2 டேப்லெட் தாண்டா, ஒன்றும் ஆகாது. ஜஸ்ட் நல்லா தூங்குவா, அவ்வளோதான். டேய் போனாங்க, அதெல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட்லாம் நமக்கு தரவே மாட்டாங்க. ஆமாடா தர்ஷா, அது வேற இருக்கோ. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த டேப்லெட்டும் தரமாட்டாங்க. அது முக்கியமாக ஸ்லீப்பிங் பில்ஸ் தரவே மாட்டானுங்கல்ல. சரி, உன் தங்கச்சி என்ன பண்ணுறது? இருக்கவே இருக்கா அனிதா. அவளை சமாளிக்க சொன்னால் அவள் சமாளிச்சிருவாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க மொத்தத்தில் நீ எதுவுமே பண்ண மாட்டேன். உன்னை சுற்றி உள்ள நாங்கள் தான் உன்னோட காதலை காப்பாற்றணும், அப்படி தானே? அஃப்கோர்ஸ்டா. ப்ரூ. சரி, ரைட். மாமா மச்சானுக்குள்ள இதெல்லாம் சகஜ மாமே. சி பல கட்டத. வாடா. சொல்லுங்களா, வெல்கம். தேங்க்யூ அக்கா. வாங்கடாமா உள்ள. நாங்கள் வரதுனா இருக்கட்டும்க்கா. எங்க கவி அண்ணாவெல்லாம் காணோம்? உள்ள ரூம்ல தாண்டா இருக்காங்க. அண்ணா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னேன்ல, ஸோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. வா உள்ள போவோம். அப்புறம் முக்கியமாக அந்த வீட்டு பெரியவங்களாம் யாரையும் காணோம்.
மாமா கம்பெனிக்கு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் உள்ளதான் இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க, அவங்களும் பார்த்துட்டு போகணும்ல. இவங்களை எப்படி நான் கூப்பிடுறது? ஆல்ரெடி இவங்க என்னை எப்படி கவுக்கலான்னு பிளான் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா இன்னும் என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்க போனதுக்கப்புறம் இதுக்கும் சேர்த்து வச்சு பண்ணுவாங்க. இவங்க வேற கூப்பிடணுமா? இவங்ககிட்ட எதுவும் சொல்லவும் முடியாது. கூப்பிட்டு தானே ஆகணும். ஹலோ அக்கா, என்னாச்சு? ஆஹா ஒன்றும் இல்லடாமா, அவங்க உள்ளதான் இருப்பாங்க, பார்க்கலாம் வா. அம்மா என்னம்மா இந்த குட்டிச்சாத்தானுங்க வீட்டுக்கு வந்திருக்குங்க? எனக்கு எதுவும் தெரியலையேடி, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே. உங்ககிட்ட சொல்லாமே கூட்டிட்டு வந்திருக்காங்க, அப்போ எவ்வளோ திமிர அவங்களுக்கு. சரி விடுடி, வந்தவங்களை என்ன கழுத்தை பிடிச்சா தள்ள முடியும். அவங்க போட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏம்மா இப்போதாம்மா ஒரு பிளானை போட்டு சூப்பராக போயிட்டு இருக்கு, இப்போ இதுங்க வேற வந்துருச்சுங்க. ஐயோ எனக்கு கோவமா வருதுமா. சரி மகி கோவப்படாத, எப்படியும் ரொம்ப நாளாக இருக்க மாட்டாங்க. வா அப்படியே எப்போ கிளம்புறாங்கன்னு விசாரிக்கலாம். அம்மா என்ன விளையாடுறீங்களா? போய் நீங்கள் போய் பேசுங்க அவங்கக்கிட்ட. இந்த குட்டிச்சாத்தானால தான் ஷாமா அம்மா இப்போ என் கூட இல்லை, அவங்க அக்கா கூட சேர்த்து வச்சுட்டா. இவன்கிட்ட போய் நான் பேசணுமா? போங்கம்மா. மகி நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கே டவுட் வந்துடும். நீ எப்பவும் போல இருப்பா. என்னமோ என் தலையெழுத்து இந்த குட்டிச்சாத்தானெலாம் பேசணும்னு. இதோ பெரியம்மா வந்துட்டாங்கக்கா. வாங்கடாம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? என்ன பெரியம்மா, நாங்கள் வரக்கூடாதா? அச்சா அப்படி கேட்கலாமா, இல்லை திடீர்னு வந்திருக்கீங்களே சொல்லாம கொள்ளாமா, அதான் கேட்டேன். நாங்கள் வரேன்னு அண்ணனுக்கு மினி அக்காவுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்குலாம் தெரியாது நீங்கள் வரதெல்லாம். ஓ மகி அக்கா, அக்கா நல்லா இருக்கீங்களா? மனது நம்ம மகி அக்காடி, நல்லா இருக்கீங்களான்னு கேளு. கேட்டு தானே ஆக்கணும் பிங்கி, நம்மளோட பெரியவங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? திமிரு பிடிச்சதுங்க. ஏக்கா சும்மா வெட்டியா வீட்டில் தான் இருக்கீங்களா? எது வெட்டியா வீட்டில் இருக்கணும்? ஆமா, ஒன்று ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், இல்லை ஒர்க் போகலாம், இல்லை மேரேஜ் பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ணாம சும்மா வீட்டில் இருக்கீங்களா, அதான் கேட்டேன். திமிரு பிடிச்சதுங்க. ஆமாம் வெட்டியாக தான் இருக்கேன், என்ன போ? சூப்பர்க்கா, இந்த மாதிரிலாம் யாருமே ஃபேங்காக ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் கிரேட்டுக்கா. இந்த பொண்ணு நம்மளை பெருமைப்படுத்தி தான் கலாய்க்குதா? சரி ஓகே, நாங்கள் போய் கவியை பார்க்கணும். தேவையில்லாம தான் பேசிட்டு இருக்கிற டைம் இல்லை. வாங்க வினியக்கா போகலாம். போகலாம்டா. சரிடாம்மா, எப்போ கிளம்புறீங்க? என்ன பெரியம்மா, வயசுல பெரியவங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா அவங்க அம்மா? வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்ச உடனே எப்போ போறீங்கன்னு கேட்குறீங்க? இல்லைம்மா, நீங்கள் வந்தால் காலைல சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி உடனே கிளம்பிடுவீங்களே, அதனால தான் கேட்டேன். இல்லை நாங்கள் இன்னைக்கெல்லாம் கிளம்பல, 2 டேஸ்க்கு அப்புறம் தான் போகிறோம். 2 டேஸா? ஆமாம் மகியக்கா, 2 டேஸ் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு தான் இங்கே எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. சரி ஓகே, நாங்கள் போய் அண்ணனையும் கவியும் பார்க்குறோம். அக்கா வாக்கா போகலாண்டாம்மா வா. பார்த்தீங்களாம்மா, இந்த பொண்ணுக்கு எவ்வளோ வாயி. இந்த பொண்ணுனால தான் என் ஷாம் இப்போ ஏன் கூட இல்லை. இப்போ வேறு வீட்டுக்குள்ளே வந்திருக்கு, என்ன பண்ணிட்டு போப்பதோ தெரியல. விடுடாமா, சின்ன பிள்ளை ஏதோ பேசிட்டு போகுது. அவங்க தம்பிக்கிட்டே அவள் எதுவுமே சொல்லலை, இந்த பொண்ணுக்கிட்டே சொல்லி கண்டுபிடிக்க போகிறா. அதெல்லாம் எதுவும் நடக்காது, அதான் சொல்லுதில்ல 2 நாள் தான் இருக்க போதான், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பொறுத்தடா 2 நாள் பொறுத்துக்கோ. அம்மா சின்ன பொண்ணா அது, விஷ வண்டுமா அது. சேம் டியூ மங்கியக்கா. ஆத்தி என்ன நம்ம பேசுனது கேட்டுருச்சா? சேம் டியூ சொல்லுது. அதானேடாமா, அங்கே தானே போயிட்டுருக்கு, கேட்டிருக்குமா என்ன? கேட்குது பெரியம்மா, நான் அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன், பாய். இதை விட கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் போலம்மா. கொஞ்சம் இல்லடாமா, ரொம்பவே உஷாராக தான் நடந்துக்கணும் அந்த பொண்ணுக்கிட்ட. கவிக்குட்டி, டேடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்டி தங்கம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணினா டேடி ஒர்க்கை முடிச்சுட்டு கவியோட வந்து விளையாடலாம். வரேன்டி ராஜா, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, டேடி வரேன். சந்தோஷ், யார் வந்திருக்காங்க பாருங்க. ஹாய் மாமா. அடடே வாங்கடா ராஜாக்கலாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கோண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டாமா. அப்புறம் இன்டர்வியூலாம் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், இது என்ன ஜாப்க்கான இன்டர்வியூவா மாமா? சும்மா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்டர்வியூ தான். ஸோ ரொம்ப கொஸ்டின்லாம் இல்லை, ஜஸ்ட் பயோடேட்டா மட்டும்தான் நம்ம கேட்டாங்க. அதை சொல்லி முடிச்சோடனே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, June 11 வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ இவ்வளோ சிம்பிளா? பரவாயில்ல. ஆமாண்ணா, அவ்வளோதான் கேட்டாங்க. சரிடாமா, அப்போ June 11 காலேஜா? ஆமாம். அதுக்கு இன்னும் 3 டேஸ் தாண்டா இருக்கு. ஆமாம், அக்கா தான் காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுல வந்துட்டு போன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் 3 டேஸ் இருக்குல்ல, 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தோண்ணா. சரிடாமா, நீங்கள் லீவ் விடும்போது கண்டிப்பாக இங்கே வாங்க, வந்து 10-15 நாள் கூட இருந்துட்டு போங்க, சரிங்களா? எழுதிட்டீங்கல்ல மாமா, கண்டிப்பாக வந்துடுறோம். சரிடா. மினி பசங்களை கூட்டிகிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடு. கூட்டிகிட்டு போகிறேங்க. வந்து இங்கே ஃபஸ்ட் டைமாக வந்திருக்காங்க, இதானம்மா ஃபஸ்ட் டைம்? இல்லை, நாங்கள் தான் அக்காவோட வளர்க்காப்புக்கு இங்கே வந்தோமே. ஓ ஆமாம்ல,
சரி சரி நீங்கள் போய் அக்கா ஏதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட தருவா, சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் சுற்றி பாருங்கள். அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஜாலியாக பேசலாம். ஓகேவா? ஓ ஓகே, நீங்கள் உங்களோட ஒர்க்கை பாருங்க, நாங்கள் எங்கள் தங்க குட்டி தூக்கிட்டு போகிறோம். சரிடாமா. ஏய் பட்டு பையா, கவி குட்டி. அச்சா இந்த தங்க பையா, அத்தையை ஞாபகம் வச்சிருக்கேடி. வாடி வாடி தங்கமயில, நம்ம வெளில போகலாம், டேடி ஒர்க் பண்ணிட்டோம். இது நட்டு தங்கம், அப்படியே அத்தையோட கண்ணத்தோட கண்ணை ஒட்டிட்டானேவன். அதானே உங்ககிட்ட இப்படி ஒட்டிக்கிட்டானேம்மா. அதெல்லாம் அவங்க 2 பேர்கிட்டயுமே சூப்பராக இருப்பா. கல்யாண டைமில் நம்ம பிஸியாக இருந்தோம், அவங்க 2 பேரும் தானே அவனை பார்த்துக்கிட்டாங்க. அதில் ரொம்ப ஜெல்லாயிட்டார் அவர். பட்டுக்குட்டி சித்திட்ட வாங்கடி, சித்தி பாருங்கடி தங்கம். சித்தி மட்டும் கூப்பிடவே இல்லை, சித்தி சொல்லுங்க சித்தி. சித்தி சொல்லிடுடாமா, சித்தி சொல்லிடா தங்கம். சித்தி சொல்கிறானே நல்லா. அம்மா இது எங்களோட குட் பை தங்க பட்டு. சரி ஓகேண்ணா, அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். நாங்கள் போய் வெளில பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. சரிடாமா, ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசுங்க. மினி பசங்களுக்கு சாப்பாடு கொடு. சரிங்க. வெண்ணிலாவே வாடாத பூவே என் வாழ்வில் மீண்டும். மாமா சொல்லும்போது கூட நம்ம நம்பலை, ஆனால் இந்த டபுள் லைனை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கிடைச்ச ஒன்று. உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா என் அக்காவுக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கணும், என் அக்கா தான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகணுன்ற தாட்லேயே இருந்துட்டேன். அதனால எனக்கு குழந்தை பிறக்கணும், நான் சீக்கிரமே கன்சீவ் ஆகணும்னு யோசிக்கவே இல்லை. அதனாலேயே என்னவோ எனக்கு அவர் சொல்லும் போது கூட நம்பிக்கை இல்லை. பட் இப்போ இந்த லைனை பார்க்கும்போது லைஃப்பில் இதுக்கு மேலே என்ன சந்தோஷம் வேணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அம்மாவாக போகிறேன். அம்மா எவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்டு அது. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் எங்கள் வீட்டுக்கு ஒரு ராஜகுமாரனோ ராஜகுமாரியோ வரப்போகிறாங்க. நான் அம்மாவாக்க போகிறேன், அவர் அப்பாவாக்க போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காற்றோடு தலை கோதி நதியோடு தவழ்ந்து. சரி ஓகே, இப்படி சந்தோஷப்படாமல் அவருக்கு கால் பண்ணி அவரை வர சொல்லுவோம் வீட்டுக்கு. கண்டிப்பாக இது பிங்கி பர்த்டேக்கு தான் சொல்லணும் எல்லாருக்கிட்டையுமே. அப்போ தான் பிங்கி ரொம்ப சந்தோஷப்படுவா. அவள் எப்படி ஃபீல் பண்ண போகிறான்னு தெரில. அவள் ஃபீல் பண்ணுறத லைவாக பார்க்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. உடனே எல்லாட்டும் சொல்லணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் வேண்டாம், அவர் வரட்டும், அவர்கிட்ட சொல்லிவிட்டு இன்னும் 3 days தானே. 3 days இல்லை, இன்னும் 2 days தான். பிங்கி பர்த்டே அன்னைக்கு இல்லை, அதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம். அவள் போய் மினி அக்காவோட பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இங்கே வருவா. அப்போது இதை சேர்ந்து கொண்டாடிடலாம். உயிரோடு உயிராக